ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இவ்வளவும் சிம்பிளான ஒரு குழம்பு இவ்வளோ டேஸ்டாகி வருமா? கண்டிப்பாக வருவாங்க. அதுதான் பருப்பு குத்தி காய்ச்சியது. ஈஸியான இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக அரை கப்பு துவர பருப்பு நான் எடுத்திருக்கிறேன். சாதாரணமாக நம்ம சாம்பார்லெல்லாம் யூஸ் பண்ணுற பருப்பு தான் இது. இது நல்லா கழுகி எடுத்திருக்கு. இந்த பருப்பு வேகிறதுக்கு நான் குக்கர் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்காக இன்னொரு பாத்திரத்திலேக்கு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இந்த பருப்பு அதிகமாக வெந்து போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம குக்கர் யூஸ் பண்ணாதது. இப்போ இன்னொரு பாத்திரத்திலேக்கு நான் பருப்பு மாற்றியிருக்கு. அதிலேக்கு தேவையான தண்ணி நமக்கு ஊற்றலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் நமக்கு இதிலேக்கு ஊற்றலாம். இது ஸ்டவ்வில் வச்சு கரெக்டு பாகத்தில் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இது அதிகமாக வெந்து போகக்கூடாது. குக்கரில் வச்சுருந்தா கண்டிப்பாக அது வெந்து குழஞ்சு போயிடும். அதனால தான் நான் இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றி இது வேக வைக்க போகிறேன். இது சீக்கிரம் வேகிற பருப்பு தான். அதனால் இந்த பாத்திரத்தில் வச்சுருந்தாலும் சீக்கிரம் இது வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒட்டுமே குழஞ்சு போகவே இல்லை. இனி 5 வற்றல் மிளகை இதே மாதிரி நான் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கு. அதனோட விதையெல்லாம் நான் மாற்றியிருக்கு. அதிகம் காரம் இருக்குன்னா வரமிளகா தான் இது. அதனால தான் கொஞ்சம் விதையெல்லாம் மாற்றி எடுத்திருக்குന്നത്. 10 சின்ன வெங்காயம் மிக்சியிலேக்கு போட்டிருக்கு. 4 பூண்டும் சேர்த்திருக்கு. இது இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இன்னொரு மண்சட்டி நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. இதிலேக்கு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பூண்டும் நமக்கு சேர்க்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் இதிலேக்கு சேர்க்கலாம். நம்ம வெங்காயத்தின் பச்சை வாசம் எல்லாம் போகணும். அதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தின் கலரெல்லாம் நல்லா மாறி வந்துட்டு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வரமிளகாய் சேர்த்தி நமக்கு இதே மாதிரி நல்லா வணக்கி எடுக்கலாம். இது பச்சை வரமிளகாய் தான். அதனால் இதனுடையும் பச்சை வாசம் போகணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த வரமிளகாய். அப்போது தான் நம்ம பருப்பு குத்தி காய்ச்சியதுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேவையான உப்பும் நான் இதிலேக்கு சேர்த்தி இருக்கு. இதே மாதிரி நல்ல கலரை விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இதிலேக்கு சேர்க்கலாம். பருப்பு வெந்த தண்ணி இருந்தது, ஆனால் அது ஊற்றியிருந்தால் இது குழம்பு மாதிரி கூட நமக்கு எடுக்கலாம். ஆனால் நான் குழம்பு மாதிரி எடுக்கலாம். பொரியல் மாதிரி தான் இன்னைக்கு இது ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா அந்த பருப்பிൻ്റെ தண்ணி இதிலேக்கு சேர்க்கலாம். அதிகமாகி போகக்கூடாது. திக்கான கிரேவியில் செஞ்செடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா 2 நிமிஷம் நமக்கு அப்படியே மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் பருப்பு குத்தி காய்ச்சியது ரெடி ஆகிருக்கு. சர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு பாத்திரத்திலேக்கு நமக்கு இது மாற்றலாம். ഇതിൻ്റെ ஒரே ஒரு ஸ்பூன் போதும் நமக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்டில் கண்டிப்பாக எழுதி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.